தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்ட ஜேம்ஸ் வசந்தன். இந்த அவமானம் தேவையா குமாரு? சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தான் ஜேம்ஸ் வசந்தன். இவர் கலைஞர் தொலைக்காட்சியின் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் இருந்து வருகிறார். திமுக அடிமையான இவர் சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகத்தை குறித்தும் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் சென்று தலைவர் விஜயின் அரசியலை குறித்து கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் அண்மையில் இவரது கார் கண்ணாடி அடையாளம் தெரியாத நபரால் உடைக்கப்பட்டுள்ளது. கார் கண்ணாடியை உடைத்தது தமிழக வெற்றி கழகத்தினரின் வேலைதான் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் காரணம் இல்லை என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜேம்ஸ் வசந்தன் தனது காரை ரோட்டோரத்தில் நிறுத்தியதாகவும் இதனால் வீட்டினுள் செல்ல முடியாததால் பெண் ஒருவர் கோபத்தில் கார் கண்ணாடியை உடைத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதற்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உண்மை தெரிய வந்தவுடன் இந்த பிழையை நான் செய்தது மிகப்பெரிய உறுதிதலை கொடுத்துள்ளது என வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்த பதிவை பார்த்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவசரப்பட்டிய குமாரு என ஜேம்ஸ் வசந்தனை கிண்டல் அடித்து வருகின்றனர்.